விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது அரோராவை எப்படியெல்லாம் சொன்னேன், அரோராவை வெறும் கையோட விஜய் அனுப்ப மாட்டாருங்க. பொங்கல் போனஸ் கொடுத்து அனுப்பலனாலும் பொங்கல் கரும்பாச்சும் கொடுத்து அனுப்பணும்ல, பொங்கலை வந்து ஸ்வீட் பொங்கலாச்சும் கொடுத்து அனுப்பணும்ல. அப்படின்னும் போது வின்னர் இல்லைனாலும் நாங்கள் ரன்னராவது கொடுக்கணும் அப்படின்னும் போது செகண்ட் ரன்னர் அப்க்கு அமௌண்ட் இருக்காது, ஆனால் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்க்கு அமௌண்ட் இருக்கும்னு சொல்றாங்க. அதுவும் நம்மளுக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போறது இல்லை, பட் ஆனால் அஃபிஷியலாக அது இருக்கும்னு தான் சொல்றாங்க. ஸோ 50 lakhs வந்து வின்னருக்குன்னா ரன்னருக்கு வந்து 25 lakhsன்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி அரோராவை சும்மா அனுப்ப மாட்டாரு அப்படிங்கிறது என்னோட எண்ணம். அப்படி அரோராவை சும்மா அனுப்பக்கூடாதுன்னு நினைச்சா சபரியை வெறும் கையோட தான் அனுப்பணும் போது அப்போ டைட்டில் வின்னர் வந்து திவ்யாக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது திவ்யா டைட்டில் வின்னர் ஆகிறதுல எனக்கு சரி தப்பு அப்படின்னு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எவனாலுமே அது தப்பு தான். இந்த மொத்தத்துக்கு இந்த சீசனே தப்பு தான் அப்படின்னும் போது ஒரு பொண்ணு மேலே ஒரு சீசனை ஓட்டிட்டு அதில் டிஆர்பி எடுத்துட்டு அந்த பொண்ணையை ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பிச்சிட்டு இப்போ வந்துட்டு டிஆர்பி திருப்பி அந்த பொண்ணை உள்ள கூப்பிட்டுட்டு நீங்கள் பண்ணுற மொத்த தப்பும் எல்லாமே தேவையில்லாத அணிதானடா. அப்புறம் இதில் என்னடா இதில் தனியாக வேற இவ ஆனா ரன்னர் ஆனா என்ன, இவ வின்னர் ஆனார் அப்படின்னா அரோரா ஆனா இன்னும் சேனல் அசிங்கப்படும், இன்னும் ஹோஸ்ட் அசிங்கப்படுவார். திவ்யா ஆனால் கொஞ்சம் மரியாதையை காப்பாற்றிக்காங்க. ஒரு பொண்ணை வந்துட்டு வின்னர் ஆக்குனதுக்கு ஒரு பெரிய ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அதுவும் ஏன் வின்னரை வந்து திவ்யா ஆக்குறாங்கன்னு சொல்கிற விஷயத்துக்கு பின்னாடி நிறைய ஸ்பான்சர்ஷிப் வந்து லேடிஸ்க்கான ஸ்பான்சர்ஷிப்பாக இருக்குது, காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இருக்குன்னும் போது அங்கே ஒரு பொண்ணை வந்து என்ன விஜய் டிவிக்கு நிறைய ஸ்பான்சர்ஷிப் அந்த காஸ்மெட்டிக்ஸ் அதெல்லாம் வந்து அது சம்மந்தமாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொண்ணை வின்னர் ஆக்கினா இன்னும் அவங்களுக்கான சேனல் வந்து வளரும் அப்படின்றதுக்காக அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுவாக வேணா இருக்கட்டும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஃபினாலேல இருந்தாலும் பாருன்னு ஒருத்தவர் நம்பி தான் இந்த ஃபினாலே ஷோ இருக்குன்னா அது ஃபினாலே ஷோவை ஸ்டார்டிங்லேருந்து ஃபினாலே ஷோ வரைக்குமோ ஃபினாலே டே வரைக்குமோ அதுதான் கண்டினியூ ஆகுதுன்னா இதை தவிர ஒரு பொண்ணுக்கு என்ன வெற்றி வேணும்? அவள் தான் மக்கள் மனசில் இருக்கா, அவள் பார்வை வந்துட மாட்டாளா? நாங்கள் பார்வை பார்க்கணும், அவள் சிரிக்கிறத பார்க்கணும், அவள் பேசுறத பார்க்கணும், பேக் டு ஃபார்ம் நார்மல் ஆனதை பார்க்கணும். ஒரு சில ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னும் போது எனக்குமே பார்வை பார்க்கணும் தான் ஆசை. அவள் எங்கேயா சோஷியல் மீடியாவில் சிரிச்சிட மாட்டாளா? அழகாக வந்து ஒரு பேட்டியை வந்து அவளோட அந்த ஒரு போல்ட்னஸோட ஒரு ஸ்பீச்சோட கொடுத்துட மாட்டாளா அப்படின்னு இருக்குதா? பட் ஆனால் அதுக்காக இந்த மாமா டிவி கிட்ட கெஞ்சணுமா அப்படின்றதுனாலையும் இல்லை, இவனுங்க கொடுக்குற ஆஃபர் இவனுங்க பிச்சை போடுற மாதிரி ஆஃபரை கொடுத்துருக்கானுங்க. அதாவது நாங்கள் வந்து என்னதான் ரெட் கார்டு கொடுத்தாலும் நாங்களா வந்துட்டு அதை வந்து போனா போட்டோன்னு மன்னிச்சு அவங்க செஞ்ச தப்பை மன்னிச்சு அவங்களை ஃபினாலே கூப்பிட்டு இருக்கோம் பாருங்க. நாங்கள் தான் வந்து கொடுத்தோம், நாங்கள் தான் வரக்கூடாதுன்னு சொன்னோம், ஆனால் நாங்களே மனசிறங்கி கூப்பிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இவனுங்க ப்ரொஜெக்ட் பண்ண பார்ப்பானுங்க சேனல். அப்படிங்கிறதுனால எனக்கும் அவள் வரதுல இஷ்டம் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் 2-3 வாட்டி, இது ஃபர்ஸ்ட் வாட்டி கால் போயிருந்தா ஓகே, ஆனால் 2-3 வாட்டி போயிருக்கு. விஜய் சேதுபதி இதில் எந்த அளவுக்கு போய் உண்மைன்னு தெரியாது. ஒரு வேலை நடந்திருந்தா விஜய் சேதுபதியே பேசியிருக்காருன்னும் போது இவனுங்க லிட்டரலாக பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்கன்னும் போது போனா போட்டோன்னு பாரு இந்த வாட்டியும் பிச்சை போடுறதுக்கு தயாரானாங்களோ என்னமோ நம்மளுக்கு தெரியாது. அகெயின் அவள் பிச்சை போட தான் தயாராக இருக்கா அப்படின்னு சொன்னால் போனா போட்டோன்னு இவ்வளோ நாள் போட்ட பிச்சையோட சேர்த்து